புருஷனை தாண்டி வருவியா? சீன் 1 ஷார்ட் 1 ஆக்ஷன். நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த விஷயம் உண்மைதான். இந்த வீடியோவில் ஒரு 18+ மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல நிறைய கெட்ட வார்த்தை, என்னைய திட்டிட்டு இருக்க? முகம் சுளிக்கிற மாதிரியான சீனுன்னு நிறைய விஷயம் இருக்கு. யாழ்ல குத்து சிம்பிள் ஆஃப் லவ் பாக்குறீங்களா? இதனால இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அப்படி இந்த படத்துல என்ன சீன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, கொரோனா டைம்ல வேலை வெட்டி எதுவும் இல்லாம ஒரு 5 பசங்க அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. நைட்டு இவங்க இருக்க ரூம்ல பார் நடத்திக்கிட்டு வராங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அங்க இருக்க மத்த வீட்டுக்காரங்க இவங்க மேல கேஸ் கொடுத்து இவங்கள வீட்டை காலி பண்ண வைக்கிறாங்க. இந்த 5 பேரும் வீடு தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு கிடைச்ச வீடு தான் இந்த வீடு. அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன, இவங்க அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா, அந்த வீட்டுல இருக்க அமானுஷ்யம் என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. செகண்ட் ஹாஃப்ல ஒரு கெஸ்ட் ரோட்ல மொட்டை ராஜேந்திரன் வருவாரு. லெஜெண்ட் படத்துல சரவணன் அண்ணாச்சி இருக்க கெட்டப்ல வருவாரு. லெஜெண்ட் படத்துல அவருக்கு இருந்த டயலாக், அவருக்கு இருந்த வசனத்தை எல்லாத்தையுமே கலாச்சிருப்பாரு இந்த படத்துல மொட்டை ராஜேந்திரன். அந்த சீனெல்லாம் ரசிச்சு பாக்குற மாதிரியான சீனா இருக்கு. ரெடின் கிங்ஸ்லி பேய் ஓட்டுறன்னு வருவாரு. அவரோட ஆக்டிங் ஓவர் ஆக்டிங்கா இருந்துச்சு. இந்த படத்துல மெயின் கேரக்டரா இருக்க அந்த 5 பேர் அவங்களோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. இந்த 5 பேர்த்துல இருக்க ஒருத்தரை பார்க்கும் போது நான் ஹரிஷ் கல்யாண்னு நினைச்சுக்கிட்டேன். பாக்குறதுக்கு ஹரிஷ் கல்யாண் மாதிரி இருக்காருல்ல. பழைய படத்துல வர சீன் எல்லாம் அங்கங்க கலாச்சி ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன் எல்லாம் நல்லா வந்ததுக்கு காரணம் அவங்க யூஸ் பண்ண அந்த டைலாக். ஒரு எக்ஸ் காமெடி பேய் படத்துக்கு எந்த மாதிரியான டைலாக் வைக்கணும்னா பழைய டைலாக்கா இருக்கணும், பூமர் தனமா இருக்கணும், காமெடியாவும் இருக்கணும். இந்த டைலாக்கை இவங்க சீரியஸா சொல்லணும். அதை பார்க்கும் போது நமக்கு சிரிப்பு வரணும். இந்த விஷயத்தை இவங்க கரெக்டா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அங்கங்க பழைய பாட்டுலாம் வரும். அந்த இடத்துல டார்க் லைட்ல பேய் ஃபைட் இருக்கும். அந்த பேய் ஃபைட்டுக்கு பண்ண எடிட்டிங் கட்டு சூப்பரா இருந்துச்சு. இந்த ஃபைட்டு கூடயே சேர்ந்து வர சாங்கும் ரசிக்கிற மாதிரி இருக்கு. கெட்ட வார்த்தையை ரொம்ப பச்சையாவே நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய முகம் சுளிக்கிற மாதிரியான சீன் எல்லாம் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரியான சீன் கிடையாது. இந்த படத்துல பாய்ஸ் மட்டும்தான். இவங்களுக்குள்ளாரியே சில சீன் எல்லாம் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டிக்கு மேல அடிக்காதுன்னு சொன்னா கேட்டியா? இப்ப பாரு ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்க. ஃபேமிலியோட பாக்குற படம் அது கிடையாது. பார்க்கணும்னு இருந்தீங்கன்னா தனியா பாருங்க. ஒரு டைம் பார்க்கற மாதிரியான படம் மொக்க படம் கிடையாது. தி பாய்ஸ் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. இப்ப இந்த படத்தை ஆஹா OTTல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.